வணக்கம். மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 6ஆம் தேதி குருபகவான் வக்ரம் அடைந்து வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுவதன் மூலமாக உங்களுக்கு எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி குருபகவான் பின்னோக்கி நகர ஆரம்பித்தார். அதாவது சூரியனின் கதிர்வீச்சுக்கு பின்னோக்கி நகர்ந்து செல்வது வக்ரநிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த குருவின் வக்ர காலகட்டத்தில் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து சில பேருக்கு பெருங்கொண்ட யோகத்தையும் சில பேருக்கு தடை தாமதங்களையும் கொடுத்திருப்பார். இயற்கையிலேயே பெருங்கொண்ட சுப கிரகம் என்றால் அது குருபகவான் மட்டுமே. பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தா குருபகவான் மட்டுமே. குருபகவானின் அனுக்கிரகம் ஒருவருக்கு இருந்தால் அவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான விஷயங்களிலும் உச்சநிலைக்கு வந்துவிடுவார். பொறுமையான கிரகம், அமைதியான கிரகம், அறிவுதிறன் நிறைந்த கிரகம் குரு. எனவேதான் ஆசிரியர்களை மற்றும் உபதேசம் செய்பவர்களை குரு என்று அழைக்கப்படுகிறது. பெரிய பெரிய ரிஷிகள், சித்தர்கள் போன்றவர்களுக்கு இந்த குருபகவானின் ஆசி நிறைந்திருக்கும். வக்ரம் என்றால் என்னவென்றால், ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறது என்றால் அது தன்னுடைய மற்றும் தானிருக்கும் இடத்தின் காரகத்துவ இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படுவது. அதாவது ஒரு சுப கிரகம் வக்ரம் அடைந்தால் வக்ர நிலையில் அசுப கிரகமாக செயல்படும். ஒரு அசுப கிரகம் வக்ரம் அடைந்தால் சுப பலன்களை கொடுக்கும். இப்போது குருபகவான் வக்ரம் நிவர்த்தி ஆவதால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பது குருபகவான் கோச்சாரத்தில் இருக்கும் நிலைப்பாடுகளை பொறுத்தாமையும். ஜனன கால ஜாதகத்தில் குருவின் தசா புத்திகளைப் பொறுத்து இவ்வாறான மாற்றங்கள் பல மடங்குகளாக அதிகரித்து கிடைக்கும். இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய ஜென்மராசியில் இருந்த குருபகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்திருந்திருப்பார். குரு வக்ர நிலையில் இருந்தது மட்டுமில்லாமல் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி 2023 வரை குருவோடு ராகுவும் இணைந்து ராகுவின் பிடியில் குரு இருந்ததாலும் உங்களுக்கு குருபகவானால் நட்பலன்கள் எதுவும் இருந்திருக்காது. ஆனால் இப்போது குருபகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் ஜென்மகுருவாக ராகுவின் பிடியிலிருந்து விலகி தனித்த நிலையில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு அற்புதமான அமைப்பாகும். மேலும் குருபகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 2ஆம் வீட்டின் மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனின் நட்சத்திரம். ஆக குருபகவான் வருமானத்திற்கு உரிய சாரத்திலும் வாழ்க்கை துணை ஸ்தான சாரத்திலும் பயணிக்கிறார். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த 2 விஷயங்களும், அதாவது உங்களுடைய வருமானங்களும் வாழ்க்கை துணை விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ஆக டிசம்பர் 31 முதல் உங்களுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு செல்லும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தின் காரகத்துவங்களான குடும்பம், தனம், வாக்கு சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்ட முன்னேற்ற நிலைகளை பெறும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களான நட்பு, திருமணம், காதல், கூட்டாளி, களத்திரம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்ற நிலைகளில் இருக்கும். ஆக இந்த குருபகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால் உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல காதல், அந்யோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருகும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் பணதன வரவுகள் பெருகும். கணவனுக்கும் மனைவிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் குடும்ப வருமானங்கள் அதிகரித்து பெருங்கொண்ட பணப்புழக்கம் ஏற்படும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். உங்களுக்கான தனம் சேர்க்கை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும். நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குகள் பலிதமாகும். இவ்வாறாக வக்ரம் நிவர்த்தியான குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியில் ஜென்மகுருவாக இருந்து கொண்டு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மகிழ்ச்சி, புத்திர, பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டு என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். அதாவது குரு இருக்கும் இடத்திற்கு செய்யக்கூடிய நற்பலன்களை விட பார்க்கும் இடங்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுப்பார். எனவே உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பூர்வீக சொத்தின் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பூர்வீக சொத்தின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 5ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. உழைப்பில்லாத பணவரவை குறிக்கக்கூடியது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடாமலேயே பெருங்கொண்ட பணப்புழக்கம் பெறுவீர்கள். அதாவது ஷேர் மார்க்கெட்டிங், ரேஸ், லாட்டரி போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் பெருங்கொண்ட பணம் உங்களை வந்து சேரும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு, நிலம், சொத்து, பொன், பொருள், வண்டிவாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும், பெருகும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பெருகும். மேலும் உங்களுடைய குழந்தைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் மேம்படும். திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான நட்பு, திருமணம், காதல், கூட்டாளி, களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே திருமண வயதில் உள்ள மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இதுவரையில் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், தோஷங்கள் உடைத்துஎறியப்பட்டு உங்களுடைய திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைத்து நல்ல வரன் அமைந்து உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும்.
ஆக வாழ்க்கையில் அதிக அளவிலான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பணப்புழக்கம், காதல், திருமணம், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, வேலை மற்றும் தொழில் இவைகள் எல்லாவற்றிலும் சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் உங்களுக்கு இந்த குருபகவான் வழங்குவார். ஏனெனில் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பது மட்டுமில்லாமல் குரு பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவானின் நட்சத்திரமாகும். ஆக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நிம்மதியான சுகமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வம் முருகர். குரு ஜென்மராசியிலிருந்து கொண்டு 5ஆம் இடமான புத்திரபாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அந்த முருகனே வந்து குழந்தையாக பிறப்பார். இவ்வாறான குருபகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை பலமடங்கு அதிக படித்துக்கொள்ள திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குருபகவான் எல்லாவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை அள்ளிக் கொடுக்கப் போகிறார். டாக்குமெண்ட் எழுத்து, கணிதம், நீதித்துறை, நிதித்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு இந்த குருபகவானால் அமோகமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கு சென்று கடன் கேட்டாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். இந்த கடன் வாங்கிய பணத்தின் மூலமாக நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த குருபகவான் நிறைந்து கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் இந்த குருபகவானால் ஏற்படப்போகின்ற வேலை மற்றும் தொழில் அபிவிருத்தியால் கிடைக்கக்கூடிய பெருங்கொண்ட பணத்தால் நீங்கள் இவ்வாறாக வாங்கக்கூடிய கடன்களை எளிதில் திருப்பி அடைத்து விடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கவில்லை, தொழில் அமையவில்லை, வம்பு வழக்கு போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளையும் குருபகவான் சரி செய்து கொடுத்து விடுவார். குருபகவான் வக்ரம் நிவர்த்தி ஆனது மட்டுமில்லாமல் சனிபகவானும் நவம்பர் 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். மேலும் சனிபகவானும் குருபகவானும் ஒருவருக்கொருவரை நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கொடுக்கும். சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கொடுப்பார். சனிபகவான் பொதுவாக 3, 6, 11 போன்ற இடங்களில் இருக்கும்போது அளப்பரிய நற்பலன்களை கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். இந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய சனிபகவான் வேலை தொழில்காரகன் என்பதால் உங்களுடைய தொழிலில் அபாரமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பெருங்கொண்ட லாபங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கம் ஏற்படும். ஆக இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காலகட்டமாக மாறும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை ஜெயிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாகும், அதாவது பொற்காலமாகும். இந்த தருணங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். மேலும் ராகு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு பெயர்ச்சி ஆனதாலும் குரு ராகுவின் பிடியிலிருந்து விலகியதாலும் குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதாலும் சனி வக்ரம் நிவர்த்தி ஆனதாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அபாரமான பிரம்மாண்டமான ராஜயோக வாழ்க்கை காலகட்டமாக இருக்கும். மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் மறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் இனிமேல் இருக்காது. ஏற்றுமதி இறக்குமதி, வியாபாரம், டிராவல் துறை, மருத்துவத்துறை, கட்டிடத்துறை, கமிஷன் துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும். மேலும் குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான தனுசுராசியை, அதாவது பாக்கியஸ்தானத்தை தன்னுடைய 9ஆம் பாக்கிய பார்வையால் பார்க்கிறார். எனவே உங்களுடைய தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாய பலன்கள் கிடைக்கும். தந்தையாருக்கும் உங்களுக்கும் இடையே பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். மேலும் குருபகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். பெருங்கொண்ட பணம்பாக்கியம், குடும்பபாக்கியம், திருமண பாக்கியம், காதல் பாக்கியம், புத்திர பாக்கியம், வேலை பாக்கியம், தொழில் அபிவிருத்தி பாக்கியம், உடல் ஆரோக்கிய பாக்கியம், சொத்து சேர்க்கை பாக்கியம் போன்ற மேலும் பல நீங்கள் என்னென்ன பாக்கியங்களை எதிர்பார்க்கிறீர்களோ எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதால் மாணவ மாணவிகளுக்கு அறிவுத்திறன் அதிகரித்து படிப்பு கல்வியில் அருமையான அமோகமான அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். மகிழ்ச்சி பெருகும். இனிமேல் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை. ஏனெனில் குருவை விட்டு ராகு விலகிவிட்டார். குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இடங்களும் பார்வையிடங்களும் பலமாக அற்புதமான இடங்களாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு தைரியங்கள் அதிகரித்து செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். குருபகவான் டிசம்பர் 31, 2023 அன்று வக்ரம் நிவர்த்தியாகி உங்களுடைய ஜென்மராசியிலிருந்து கொண்டு ராசிக்கு 5ஆம் இடமான திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு லாட்டரி யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. மேலும் குருபகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம். பெருங்கொண்ட பணத்தை கொடுக்கக்கூடிய குரு, கையிருப்பு பணத்தை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திரத்தில் நிற்பதால் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும். இப்போது நட்சத்திர பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகிப்புத்தன்மைகள் அதிகம் இருக்கும்.
தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள். மருத்துவர், டைலர், போலீஸ், இராணுவம் சம்பந்தமான துறைகளில் வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி 6ஆம் பாவகத்தில் இருப்பதால் உங்களுடைய வேலை அனுகூல பலன்களை கொடுக்கும். குரு பலமாக இருப்பதால் உங்களுடைய படிப்பு, கல்வியில் ஞான அறிவு அதிகரிக்கும். அதிக பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். இவற்றால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். வீடு, இடம், நிலம், சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் வெற்றிகளை காண்பீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மக்களின் தொடர்பு அதிகம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யமாக இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் பல கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கிரனின் சாரத்தில் குரு வக்ரம் நிவர்த்தி ஆவதால் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் ஏற்படும். உங்களுடைய வேலை, தொழில் அற்புதமாக அபாரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணமும் நடந்தேறும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லபல அதிர்ஷ்ட வெற்றியோகங்களை பெறுவீர்கள். படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்ரம் நிவர்த்தியான குரு உங்களுக்கு மதிப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். திருமணம் நடந்தேறும். திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். காதலர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயங்கள் கிடைக்கும். அரசு துறை மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும். கல்வி தரம் சிறப்பாக இருக்கும். உடல் உபாதைகள் மறையும். மருத்துவ செலவுகள் மறையும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை, தாய் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீங்கள் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை, வெற்றிகளை காண்பீர்கள்.